நிறைய பேர் எங்கிட்ட டாக்டர் எனக்கு ஷோல்டர் ரொம்ப வலிக்குது, ஃப்ரண்ட்ல தூக்க முடியல, சைடில் தூக்க முடியல, த்ரோ போட முடியல, ப்ரெஷர் குக்கர் எடுத்து வைக்க முடியல, ஷோல்டர் அப்பப்போ கொஞ்சம் ஃபோர்ஸ் போட்டாலே இங்கே ஷார்ப்பாக வலிக்குது. இதுக்கு காமனாக பார்த்தீங்கன்னா ரெண்டே காரணம் தான் இருக்கலாம். ஒன்று வந்து ரொட்டேட்டர் கஃப்பில் இன்ஜுரி இருக்கலாம். ரொட்டேட்டர் கஃப்ன்றது ஷோல்டர் எலும்பையும் கை எலும்பையும் சேர்ந்து அப்படியே ஒட்டுக்கா பிடிச்சிக்கிற 4 மசில். அது பேர் சிட்ஸ் மசில்னு சொல்லுவோம். சுப்ராஸ்பைனேட்டஸ், இன்ஃப்ராஸ்பைனேட்டஸ், டெரிஸ் மைனர் அண்ட் சப்ஸ்கேப்புலர்ஸ். சரிங்களா? அதோட சேர்ந்து நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டையும் நம்ம கை எலும்பையும் சேர்ந்து பிடிக்கிறதுக்கு உணர் ஜவ் இருக்கு. அது பேர் லேப்ரம். இந்த பேஷண்ட் வந்து எக்ஸசைஸ் ட்ரை பண்ணிட்டாங்க, வெயிட் லாஸ் ட்ரை பண்ணிட்டாங்க, ரீஹாப் ட்ரை பண்ணிட்டாங்க, 2 PRP இன்ஜெக்ஷன்ஸ் ட்ரை பண்ணிட்டாங்க, ஓசோன் இன்ஜெக்ஷன்ஸ் ட்ரை பண்ணிட்டாங்க, எல்லாமே ட்ரை பண்ணிட்டாங்க. கடைசி 9 மாசமா நான் சர்ஜிக்கலா என்னென்ன பாசிபிலிட்டியோ எல்லாம் ட்ரை பண்ணிட்டாங்க. ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ எங்ககிட்ட ஷோல்டர் ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி, கேமரா 2 போட்டு உள்ள ஷோல்டரை பார்த்து ரிப்பேர் பண்றதுக்காக வந்திருக்காங்க. வயசாக 40 இயர்ஸ்க்கு மேல காமனஸ்ட் ரீசன் எதுக்கு ஆளுங்க வந்து எக்ஸசைஸ் பண்றதெல்லாம் நிறுத்திடுறாங்கன்னா ஷோல்டர் பெயின். ஸோ இது நம்ம வந்து அக்ரோமியன்னு சொல்லுவோம். அக்ரோமியனோட பின்பகுதிக்கு கொஞ்சம் கீழேலேருந்து ஒரு என்ட்ரன்ஸ் போகும். அதுக்கு ஆப்போசிட்ல நீங்க பார்த்தீங்கன்னா இங்க கொரக்காய்டு இருக்கும். அந்த டைரக்ஷன்ல தான் நாங்கள் உள்ள போவோம் வச்சு அந்த லேப்ரம் எங்க கிழிஞ்சிருக்கோ அதுக்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்கோம்.